ஸ்டூடெண்ட்ஸ் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பாட் பெயிண்டிங் தான். யார் யார் பாட் பெயிண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட் முன்னாடி வந்து நில்லுங்க பார்ப்போம். மேம், மினி, ரீட்டா, ரியா, ரெட் ரோஸ், நாங்க 4 பேரும் தான் மேம் பாட் பெயிண்டிங்க்கு நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, பாட் பெயிண்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களோட பாட்டை எப்படி டிசைன் பண்ணிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பாட் பெயிண்டிங் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour தான். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பாட்டை டிசைன் பண்ணி முடிச்சிருக்கணும். என்னது, பாட் பெயிண்டிங்க்கு 1 hour தானா? அச்சோ, பெயிண்ட் பண்ணுறதுக்கே 2 hours ஆகுமே. அப்போ நம்ம சீக்கிரம் பெயிண்ட் பண்ணணும். ஓகே, நல்ல டார்க்கான கலர்ஸ் எடுத்தால் தான் பாட் பெயிண்டிங்க்கு அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன், எல்லோ இந்த கலர்ஸ் தான் எடுக்க போகிறேன். நல்ல வேலை அந்த ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் கோட்டிங்கை முதவே கொடுக்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அதுவும் பண்ணணும்னா ரொம்ப டிலே ஆகிருக்கும். ஓகே, நம்ம இந்த ரெட் கலர் வந்து சீக்கிரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணணும். அதனால் இந்த ரெட் கலர் பெயிண்டிங்கை வந்து நல்லா சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் பாட்டுக்கு அநேகமாக ஏதாவது ஃப்ளவர் டிசைன் போட்டால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் மினி, சீக்கிரம் பண்ணுப்பா. இதுக்கே உனக்கு 15 minutes முடிய போகுது. என்னது, அதுக்குள்ள 15 minutes முடிஞ்சிச்சா? அச்சோ, இனி சீக்கிரம் பெயிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இது மட்டும் நல்லா அழகா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர் தெரியாம இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லோ கலர் பண்ணா அழகா இருக்கும். அதனால நான் எல்லோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு இல்லையா ரெட் கலர், அதுக்கு இந்த எல்லோ கலர் அழகா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எல்லோவுக்கு இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதனால இந்த ரெட் கலர் டாட் வச்சோம்னா அழகா இருக்கும். நான் இந்த ரெட் கலர் டாட் ஏன் வைக்கிறேன்னா இந்த மாதிரி டாட் டாட்டா வைக்கும்போது நம்மளோட பாட் பெயிண்டிங் டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பவுமே கான்ட்ராஸ்டா கலர் செலக்ட் பண்ணணும். ரெட்டுக்கு எல்லோன்றது ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க மினி, இந்த ப்ளூ கலர் வந்து இந்த பாட்டுக்கு அவ்வளோ நல்லாவே இல்லை. நீ வெறும் டாட் டாட்டா வைக்கிறியா? அது என்னமோ மாதிரி இருக்குப்பா. ரெனி, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அவசரப்படாத. எப்பவுமே பாட் பெயிண்டிங் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா தான் அழகா இருக்கும். சரியா? இப்போ நான் இந்த பாட் ஃபுல்லா டாட் வச்சு தான் டெக்கரேட் பண்ண போறேன். இப்போ பாரு, இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் டாட்டுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் இல்லைன்னா கலர் கலரா கூட இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலர் செலக்ட் பண்றோமோ அந்த கலர்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா டாட் வச்சுக்கணும். பாத்தியா, சர்க்கிள் மாதிரி டாட் வச்சா அழகா இருக்கும். இப்போ வந்து முதல் எல்லோ வச்சேன் இல்லையா, இப்போ கிரீன் கலர் வைக்கிறேன். இப்போ நல்லா இருக்கா? இப்போ பாரு, இந்த மாதிரி கிரீன் கலர் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னாலும் அழகா இருக்கும். ஆமா மினி, இப்போ சூப்பரா இருக்கு. அந்த ப்ளூ கலர் டாட் வச்சில அப்போ கூட என்னென்னோ இருந்துச்சு. இந்த மாதிரி சர்க்கிளா டாட் வைக்கவும் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. இது ஏதோ ஃப்ளவர் பாட் மாதிரி அழகா இருக்கு. ரெனி, நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. லாஸ்ட்ல பாரு, இன்னும் அழகா இருக்கும். ஃபைனல் டச் நான் ஒன்று பண்ண போறேன். அது பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இப்போ இங்க ஃபுல்லா கலர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த பாட்டோட நெக் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இந்த மாதிரி டாட் டாட்டா ஒயிட் கலர் டாட் கொடுத்தா இன்னும் கியூட்டா இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தியா என்னோட பாட் எவ்வளோ அழகா இருக்கு? நிஜமாவே ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரியே இருக்குல்ல? ஏய் ஆமா மினி, பரவாயில்ல, சூப்பரா ரெடி பண்ணிட்டப்பா. வாவ், ரெனியோட பாட் ரொம்ப கியூட்டா இருக்கு. ரெனி பெயிண்ட் வச்சு தானே இந்த பாட் டெக்கரேட் பண்ணியிருக்கான். இப்போ நான் வந்து கிளே வச்சு என்னோட பாட்டை டிசைன் பண்ண போறேன். கிளே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சு என்னோட பாட்டை அழகா டெக்கரேட் பண்ண போறேன். ஏய் ரீட்டா, என்னப்பா சொல்ற? கிளே வச்சு நீ டெக்கரேட் பண்ண போறியா? ஆமா ரெனி, பொதுவாகவே பாட் பெயிண்டிங்னா எல்லாரும் பெயிண்ட் வச்சு தான் பாட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணாதான் நமக்கும் ப்ரைஸ் கிடைக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து கிளே வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். இந்த மாதிரி கிளே வச்சு பண்ணும்போது எப்பவுமே மைல்டான கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணும். அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 லேயராக நான் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கீழே இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ கலர் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா கம் பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரர் ஒர்க்ஸ் பண்ணால் அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் அந்த மிரர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தியா, இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற லேயர் வந்து டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பர்பிள் இருக்கு இல்லையா, லைட் லாவெண்டர் கலர், இந்த கலர் தான் சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த எல்லோவுக்கு இந்த கலர் வந்து செம்மையாக இருக்கும். அதனால தான் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இதையும் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? வாவ் ரீட்டா, இந்த கலர் செலெக்ஷன் செம்மையா இருக்குப்பா. இந்த பர்பிளுக்கு பதிலா அந்த லைட் பிங்க் போட்டாலும் அழகா இருக்கும்ல? எஸ் ரெனி, பிங்க் கலரும் ரொம்ப மைல்டாக தானே இருக்கும். அதனால அதுவும் அழகாக தான் இருக்கும். அதை வச்சும் பண்ணலாம். எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலரே ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி மைல்டான கலர்ஸும் அழகாக தான் இருக்கும். பார்த்தியா, இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ண உடனே இந்த பாட்டே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? வாவ் ரீட்டா, உன்னோட பாட் பெயிண்டிங் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுப்பா. இது மாதிரி பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்.
ஆமா ரெனி, நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம்னு மேம் சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் நான் அந்த கிளே டிசைனை எடுத்தேன். எப்பவுமே பெயிண்டிங்னா ரொம்ப டிலே ஆகும்பா. இந்த கிளே நான் சீக்கிரம் முடிஞ்சிச்சுல, இது மட்டும் முடியல. இதோட இப்போ நான் கோல்டன் கலர் லேஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி நான் பேஸ்ட் பண்ண போறேன். இது வச்சோன்னா ரொம்ப அழகா இருக்கும்ல, அதனால தான் இதையும் செலக்ட் பண்ணேன். இது எல்லாமே நான் ஸ்டோர் ரூம்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். மேம் எல்லா திங்ஸுமே ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க தெரியுமா? வாவ் ரியா, இது ஒரு கிளே ஆர்ட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு தெரியுமா? இது மாதிரியும் பாட் டிசைன் பண்ணலான்னா நானும் நேம் கொடுத்துருப்பேன். நான் பாட் பெயிண்டிங்னாலே பெயிண்டிங் தான்ப்பா நினைச்சேன். நெக்ஸ்ட் இயர் நானும் கண்டிப்பா பாட் பெயிண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ரெனி. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.